நேர்களே, மிக முக்கியமான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அரசாங்க பணத்தை முறைகேடாக தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இன்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களம், அதாவது இலங்கையில் உள்ள சிஐடி அலுவலகத்திற்கு இன்று வாக்குமூலம் கொடுப்பதற்காக சென்றிருந்தார். வாக்குமூலம் பெற்ற பிறகு அவரை கைது செய்வதாக சிஐடி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்திருக்கிறார். 2-3 முறை பிரதமராக இருந்திருக்கிறார். அதே போன்று அதிபராகவும் ஜனாதிபதியாகவும் இருந்தார். எனவே முன்னாள் அதிபர், அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். இலங்கையின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர். நீண்ட பழமையான கட்சிகளில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி. பாரம்பரியமிக்க கட்சியின் தலைவராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பது அங்கு இலங்கை அரசியல் களத்திலே தற்போது பெரும் ஒரு பரபரப்பையும், அடுத்து நகர்வுகள் என்னென்ன நடக்கும், யாரெல்லாம் கைதாக போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றதான் கூற வேண்டும். ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில அவர் சிஐடி அலுவலகத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி அவர் வாக்குமூலம் கொடுத்தார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பிலே ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளராக இருந்த சாண்டோ மெரோரோ ஆகியோரிடமும் குற்ற புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணமாக கூறப்படுவது, அவர் லண்டன் அவர் ஆட்சி காலத்தின் பொழுது இலங்கையிலிருந்து அதிபராக அவர் இருந்த பொழுது இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தனது மனைவி பங்கேற்கும் விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த பொழுது அரசு பணத்தை தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தற்போது நிரூபணமாகியுள்ளதாகவும் அதற்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், அந்த ஆதாரங்களை தற்போது முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரோ மெரோரோ ஆகியோருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே நிரூபணம் செய்யப்பட்டிருப்பதால் இவரை கைது செய்திருக்கிறோம், ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை இன்னும் அங்கிருந்து வெளியாகவில்லை. ஆனால் தற்போது நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை வரலாற்றிலே இது ஒரு பரபரப்பான தகவலாக பார்க்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இலங்கையின் அதிபராக பதவியேற்றார். அதன் பின் தொடர்ந்து அவர் இருந்து அதன் பின் தேர்தலை நடத்தி தேர்தலிலே படுதோல்வி அடைந்தார். படுதோல்விக்கு பிறகு தீவிர அரசியல் ஈடுபடாமல் இருந்து வந்த ரணில் விக்ரமசிங்கே அவ்வப்போது தற்போதைய அதிபராக ஜனாதிபதியாக இருக்கும் அனுரகுமாராவை அவ்வப்போது அவருடைய குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திடீரென ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தொடர் நகர்வுகளை எல்லாம் அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நேயர்களே,